ஒரு காட்டுல அறிவாளியான ஒரு சின்ன பறவை இருந்துச்சாம். ஒரு நாளைக்கு இந்த சின்ன பறவை காடு வழியா போகும்போது காட்டு ராஜாவை சந்திக்கிறாளாம். ரொம்ப பசியோட இருந்த இன்னைக்கு நீதான் என் சாப்பாடு. அறிவாளியான அந்த சின்ன பறவை ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறா. ஐயோ ராஜா, என்ன சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? நான் காட்டுல போய் கரடி மாமாவை வர சொல்றேன். ஓஹோ, நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக திட்டம் போடுறியா? இல்ல ராஜா, நான் நிஜமாவே கரடி மாமாவை அனுப்புறேன். அப்படி உங்களை ஏமாச்சி எனக்கு இந்த காட்டுல வாய முடியுமா என்ன? அந்த பயம் இருக்கட்டும். சரி, சீக்கிரம் போய் அந்த கரடிய வர சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படி திட்டம் போட்ட மாதிரியே சின்ன பறவை ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறா. போற வழியில சின்ன பறவை கரடி மாமாவை சந்திக்கிறா. அவ இங்கேயும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறா. கரடி மாமா, உங்களை காட்டு ராஜா தேடிட்டு இருந்தாரு. இது என்ன காட்டு ராஜா தேடிட்டு இருக்காரா? என்ன விஷயம்? ஆமா, உங்களை தான் தேடிட்டு இருந்தாரு. அதுக்கு காட்டு ராஜா நீங்க தானே சொல்றாரு. உன் விளையாட்டு வேடிக்கையா இருக்கு. இல்ல கரடி மாமா, நிஜமாதான். உங்க அறிவும் திறமையும் பார்த்து அவர் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாரா. அதனால நீங்க தான் காட்டுக்கு அடுத்த ராஜான்னு சொல்றாரு. இத பத்தி பேசத்தான் உங்களை குகைக்கு வர சொல்லிருக்காரு. ஓ, என்னோட அறிவும் திறமையும் பார்த்தா அப்படின்னா இது சரியாத்தான் இருக்கும். சரி, நான் குகைக்கு போயிட்டு வரேன். அப்படி அந்த சின்ன பறவை பேச்ச கேட்டு கரடி மாமா குகைக்கு போறாராம். போற வழியில கரடி மாமா அவரோட சிநேகிதரை சந்திக்கிறாராம். டேய், எங்கடா போற? பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நல்லா இருக்கியா? எனக்கு என்னடா, சூப்பரா இருக்கேன். அப்புறம் உனக்கு விஷயம் தெரியாதா? நான் தான் அடுத்த காட்டு ராஜா. என்னடா உளற? உனக்கு புத்திக்கிட்டு கெட்டு போயிடுச்சா? இல்ல இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நான் தான் அடுத்த காட்டு ராஜா. அத பத்தி பேசத்தான் காட்டு ராஜா என்ன அவங்க குகைக்கு வர சொல்லிருக்காங்க. நான் இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கேன். இல்ல, இது உங்ககிட்ட சொன்னது யாரு? சின்ன பறவை தான் சொன்னான். டேய் முட்டாள், சின்ன பறவை ரொம்ப எடக்கு முடக்கானவ. இதுல என்னமோ சதி இருக்கு. இருடா, நானும் உன் கூட வரேன். அப்படியா? சரி, அப்படின்னா நீயும் என் கூட வந்துடு. அப்படி அவங்க ரெண்டு பேருமா காட்டு ராஜாவோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க குகைக்கு போறாங்க. டேய், காட்டு ராஜா அங்க நிக்கிறாரு. நீ சும்மா இரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். 12 seconds later. ராஜா, நீங்க அவனை சாப்பிடத்தானே இங்க வர சொன்னீங்க. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அவனுக்கு ஒரு கொடிய நோய் இருக்கு. அவனை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த நோய் வந்துடும். ஐயோ, நோய் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா வேணாம். வருத்தப்படாதீங்க ராஜா, நாங்க ஒரு வேலை பண்றோம். காட்டுல போய் யானைய அனுப்பி வைக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு 2 நான் வச்சு சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? சரி சரி, அப்படியே ஆகட்டும். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி ராஜா. இது கேட்டதும் அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி தப்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை, வரும்போது உன்னை பார்த்தேன். அப்படி இல்லாட்டி இந்நேரம் காட்டுராஜா என்ன சாப்பிட்டிருப்பாரு. சரி சரி, நடந்ததை விடு. இனிமேலாவதும் எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் 1க்கு 2 வாட்டி யோசி.